கர்நாடகாவின் தற்போதைய சிஎம் சித்தராமையா பதவியிலிருந்து விலகிய பிறகும் அதிகாரப்பூர்வ முதலமைச்சர் இல்லத்தில் 2028 வரை தொடர்ந்து தங்க திட்டமிட்டுள்ளாராம். நாளை சிஎம்மாக பதவியேற்கும் கே சிவக்குமார் தற்போதைக்கு அவரது இல்லத்திலேயே வசிப்பார். பின்னர் அரசு ஒதுக்கீடு செய்யும் இல்லத்திற்கு மாறவுள்ளார். இது கர்நாடகா அரசியலில் புதிதல்ல. 2021 எடியூரப்பா பதவி விலகிய பின்பும் சிஎம் இல்லத்திலேயே தங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. டிஎம்கே சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்டிஎம்கே எம்எல்ஏக்கள் இருவரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவுக்கு வந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. டிவிகே அரசை புகழ்ந்து பேசி வரும் துரை வைகோவின் விருப்பத்தின் பேரில் இந்த நகர்வு நடந்து வருகிறதாம். மதிமுகவின் எதிர்கால நலன் கருதி திமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என வைகோவுக்கு நிர்வாகிகள் அழுத்தம் கொடுக்கின்றனர். 500 ரூபாய் நோட்டுக்கு பதிலாக 700 ரூபாய் நோட்டை ஆர்பிஐ அறிமுகம் செய்ய உள்ளதாக சோசியல் மீடியாக்களில் தகவல் பரவி வருகிறது. அதில் காந்தி, அசோக சக்கரம், ராக்கெட், இந்தியா மேப் ஆகியவை இடம்பெற்றுள்ளதாக சில போட்டோக்களும் பகிரப்பட்டு வருகின்றன. ஆனால் ஆர்பிஐக்கு அப்படி ஒரு திட்டமே இல்லை, இது தவறான தகவல் என ஆர்பிஐ வட்டாரங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன. அதே நேரம் பிளாஸ்டிக் கரன்சி நோட்டுகளை கொண்டுவர ஆர்பிஐ திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் ஏஐ உலகம் முழுவதையும் சீர்குலைக்கக்கூடும் என கூகுள் எக்ஸின் முன்னாள் வணிக தலைவர் மோ காவ்டவுட் எச்சரித்துள்ளார். ஏஐ லட்சக்கணக்கான வேலை இழப்புகளுக்கு வழிவகுக்கும். எனவே ஏஐயை எதிர்த்து போட்டியிடாமல் அதனுடன் இணைந்து வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் ஏஐ ஆபத்தானது அல்ல, ஆனால் அதை பயன்படுத்தும் விதத்தில்தான் உண்மையான ஆபத்து உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை 2500 எப்போது வழங்கப்படும் என கேள்வி எழுந்துள்ளது. கடந்த மாதம் பழைய தொகையான 1000 தான் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இந்த தொகையை 2500 உயர்த்துவது பற்றிய அறிவிப்பு இம்மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பட்ஜெட்டில் அது பற்றி அறிவிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இம்மாதம் வழக்கம் போல 1000 தான் கிடைக்கும் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலா பொருட்கள் விற்பனைக்கான தடையை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த தடையானது 2027 மே 23 வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டத்தின்படி 2013 முதல் புகையிலை மற்றும் நிக்கோட்டினை சேர்மமாக கொண்ட உணவுப் பொருட்களுக்கு தமிழகத்தில் தடை இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடவுளாக மாறிய சிஎம் விஜய் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. திருச்சியை சேர்ந்த தாவேக ஆதரவாளர் சுகுமார் தனது வீட்டில் சிஎம் விஜய்க்கு வழிபாடு செய்து வருகிறார். கட்சி வென்று ஆட்சியமைத்த பின்னர் வீட்டின் பூஜை அறையில் உள்ள சிஎம் உருவ பொம்மைக்கு தினமும் பூஜை செய்து வழிபடுகிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது திருவெரும்பூர் எம்எல்ஏ விஜய்க்கு இவர்தான் சிஎம் விஜயின் உருவ பொம்மையை பரிசளித்தார். தேர்தலுக்கு முன் தலைவனாக கொண்டாடிய ரசிகர்கள் தற்பொழுது கடவுளாக வழிபட்டு வருகின்றனர். ஆக்ராவில் மனைவி ஒருவர் தனது கணவனையும் அவரது காதலியையும் நடுரோட்டிலேயே தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவனும் அவரது காதலியும் நடந்து செல்லும்போது மனைவி அவர்களை கையும் களவுமாக பிடித்துள்ளார். இதனால் இரு பெண்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி அது ஒரு கட்டத்தில் அடிதடியாக மாறியுள்ளது. அவர்களை தடுக்க நினைத்த கணவருக்கும் சரமாரி அடி விழுந்துள்ளது. எடப்பாடியை அடுத்த அரசிராமணி குள்ளம்பட்டியில் உள்ள ஸ்ரீ அன்னமார் கோவிலில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தவபூஜை இன்று நடைபெற்றது. இந்த தவபூஜையில் விடிய விடிய பண்டைக்கால முறைப்படி சிறப்பு பூஜை செய்து ஆயிரக்கணக்கானோர் பொங்கல் வைத்து படைகளிட்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். இதில் ஏராளமான கிடாய்களை வெற்றி நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் உருவாகியுள்ள கட்டா குஸ்தி பார்ட் 2 படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. கட்டா குஸ்தி 30 கோடிக்கும் மேல் வசூலித்து வெற்றி படமாக அமைந்தது. இதில் ஐஸ்வர்யா லட்சுமியின் கேரக்டர் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக அவரது சண்டை காட்சிக்கு தியேட்டரில் விசில் பறந்தன. முதல் பாகத்தை இயக்கிய சில்வா ஐயாவு 2ஆம் பாகத்தையும் இயக்கியுள்ளார். ஜூலை 3 படம் ரிலீஸ் ஆகிறது. தமிழ்நாட்டில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் ஜூன் 4 பள்ளிகளை திறப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பேசிய அவர் பருவமழையை எதிர்கொள்ள டெல்டா, நீலகிரி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில்
தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு ஸ்டாலின், வைகோ, சீமான், அன்புமணியை சந்தித்த விஜய் இபிஎஸ்ஐ மட்டும் சந்திக்காதது பேசும் பொருளானது. இதுகுறித்து பேசிய அமைச்சர் CTR நிர்மல்குமார், இபிஎஸ்ஐ சந்திக்க சிஎம் விஜய் முயன்றார். ஆனால் இபிஎஸ் தரப்பில் நேரம் ஒதுக்கப்படாததால் சந்திப்பு நிகழவில்லை என விளக்கமளித்தார். முன்னதாக தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த சிவிஎஸ் தரப்பை மட்டும் சிஎம் விஜய் சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் உரிய நேரத்திற்கு பணிக்கு வர வேண்டும் என சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. புறநோயாளிகள் பிரிவு மருத்துவர்கள் காலை 7:30 மணிக்கு பணிக்கு வர வேண்டும். உள்நோயாளிகள் பிரிவில் 24 மணி நேரமும் டாக்டர்கள் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களை ஊசி போடவும் முதலுதவி செய்யவும் அனுமதித்தால் டாக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. யுஎஸ்இல் தனது 3 நண்பர்களை நீரில் இருந்து காப்பாற்றிவிட்டு அனுரூப் ரெட்டி என்ற மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டோலிரோ பெண் நீர்த்தேக்கத்தில் மீன் பிடித்தபோது நீருக்குள் தவறி விழுந்த 3 நண்பர்களை பத்திரமாக காப்பாற்றிய அவர் தனது இன்னுயிரை இழந்துள்ளார். ஹைதராபாத்தை சேர்ந்த இவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர்தான் வடக்கு டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். தமிழக அரசு அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடியை விவசாயிகள் பெரிதும் வரவேற்றுள்ளதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் ஒரு சிலர் மட்டுமே திமுகவின் தூண்டுதலால் போராட்டம் நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். விரைவிலேயே ஒவ்வொரு விவசாயிக்கும் எவ்வளவு தொகை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்பதை கூட்டுறவு வங்கிகள் அவர்களிடம் தெரிவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக தங்களை நிர்பந்திப்பதாக வைகோ வெளிப்படையாக கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகளுக்கு அதிக சீட் ஒதுக்கப்பட்டதாக கூறிய அவர் தங்களுக்கு 4 சீட் மட்டுமே வழங்கப்பட்டது என்றார். திமுகவின் வெற்றிக்காக உடல், பொருள், ஆவியை கொடுத்து உழைத்ததாகவும் தான் பரப்புரை செய்த 34 தொகுதிகளில் 24இல் திமுக வென்றது எனவும் பேசியுள்ளார். அண்ணாமலையின் விலகல் தமிழக பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத அக்கட்சியின் இளம் தலைவர்களும் அவர் தொடங்கவிருக்கும் புதிய கட்சியில் இணைவதற்கு இப்போதே அடி போடுகின்றனராம். அதேபோல தற்போதைய தலைமையை விரும்பாத தொண்டர்களும் அண்ணாமலையின் பின்னால் அணிதிரள்வோம் என சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகின்றனர். பாஜகவிலிருந்து விலகியதன் மூலம் கல்யாண் சிங், எடியூரப்பா, உமாபாரதி, பாபுலால் மராண்டி போன்றவர்களின் வரிசையில் அண்ணாமலை இணைந்துள்ளார். இவர்கள் அனைவருமே பாஜகவிலிருந்து விலகி தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி தனி கட்சி தொடங்கினர். சிறிது காலத்தில் மீண்டும் பாஜகவிற்கு திரும்பினர். இதுபோலவே அண்ணாமலையின் அரசியல் பயணமும் இருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். +2 துணைத் தேர்வுக்கு தட்கல் முறையில் விண்ணப்பிக்க மேலும் 2 நாட்கள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையம் மூலம் தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம். 2025-26 கல்வியாண்டில் தேர்வு எழுதிய 7,91,654 பேரில் 7,53,694 பேர் தேர்ச்சி அடைந்தனர். மீதமுள்ள 37,960 பேரில் பலரும் மீண்டும் தேர்வு எழுத விண்ணப்பித்து வருவதால் இந்த நீட்டிப்பானது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனவுகளை எட்டிப்பிடிக்க வயது தடையில்லை என்பதை குஜராத்தை சேர்ந்த அனிதா கப்டி நிரூபித்துள்ளார். எக்ஸ் ஆசிரியரான இவருக்கு CA பட்டம் பெற வேண்டும் என ஆசை. ஆனால் குடும்ப பொறுப்புகள் மற்றும் வாழ்க்கை சவால்களால் கனவு தள்ளி போனது. இருந்தாலும் இலக்கை கைவிடாத அவர் 52 வயதில் CA தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். தந்தையின் 75வது பிறந்த நாளில் CA பட்டத்தை பரிசாக அளித்து உணர்ச்சிமிக்க தருணமாக மாற்றினார். விஷ்ணு விஷாலின் கட்டா குஸ்தி 2 டீசர் இன்று வெளியாகும் என்ற நிலையில் தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய வசூலையும் ஈட்டியுள்ளது. இது தற்பொழுது அனைவரும் பகிரப்பட்டு வருகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் விதமாக உள்ளாட்சியில் தொகுதி மறுவரையறை செய்ய மாநில EC முடிவெடுத்துள்ளது. மாநில EC ஆணையர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் 11 மாவட்ட ஊராட்சிகள், 40 ஒன்றியங்கள், 117 ஊராட்சிகள் தொகுதி மறுவரையறை பற்றி ஆலோசிக்கப்பட்டன. உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றுவது பற்றியும் அரசுக்கு பரிந்துரைக்கப்பட உள்ளது. வார்டு எல்லை மறுவரையறை பணிகளை விரைந்து முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
அண்ணாமலை இதுவரை 2 பொதுத் தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அரவக்குறிச்சியில் போட்டியிட்ட அவர் 68,553 வாக்குகள் பெற்று தோல்வியை சந்தித்தார். 2024 லோக்சபா தேர்தலில் என்டிஏ சார்பில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு 4,50,132 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். 2026 தேர்தலில் அவர் போட்டியிடாத நிலையில் தற்பொழுது பாஜகவிலிருந்து விலகியுள்ளார். எல்எஸ்ஜி